கழுகுகளுக்கு பறவைகள் இனத்துல எப்பயுமே முதன்மையான இடம் உண்டு. அவை வாழும் விதம், பிரச்சனைகளை கையாளும் முறை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே மிகச் சிறந்ததா இருக்கும். அதனாலதான் கழுகுகள் பறவைகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆம், கழுகு கிட்ட இருந்து நம்ம கத்துக்க நிறைய பழக்க வழக்கங்கள், மனநிலைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான முதல் 7 மனநிலைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, கழுகுகள் எப்பயுமே தனியாதான் பறக்கும். காகம், கிளி, புறா போன்ற மற்ற பறவைகளோட சேர்ந்து பறக்கவே பறக்காது. கழுகுக்கு தெரியும் அவைகளோட சேர்ந்து பறந்தா உயரமா போக முடியாதுன்னு. மற்ற பறவைகளுக்கு கழுகை போல் உயரமா சென்று பறக்க திறனோ சக்தியோ கிடையாது. அதே போல் நாமும் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த குறிக்கோள் கொண்ட மனிதர்களோட பழகணும்னா நம்ம எண்ணங்களும் உயரும், குறிக்கோளும் உயரும். அதை விட்டுட்டு சாதாரணமா எந்த குறிக்கோளும் இல்லாம வெற்றிக்காக எந்த முயற்சியும் எடுக்காத மனிதர்களோட சேர்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் சாதாரணமா தான் இருக்கும். பொதுவா நம்ம அதிக நேரத்தை யாரோட செலவு பண்றோமோ அவங்கள மாதிரியே நம்ம எண்ணங்களும் மாறும், நம்ம செயல்களும் மாறும். சோ இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க உங்களோட நேரத்தை யாரோட செலவு பண்ண போறீங்கன்ட்டு. இரண்டாவது, கழுகுகள் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அதோட இரையை கூட பார்க்க முடியும். அதை நோக்கி போகும்போது அதை பிடிக்கும் வரை நடுவில் எந்த பிரச்சனைகளும், என்ன தடைகள் வந்தாலும் அதோட கவனம் இரையின் மேல் இருந்து சிறு துளி கூட சிதறாது. இந்த பண்பு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட கவனம் நம்ம குறிக்கோள் மேலதான் இருக்கணும். வெற்றி அடைகிற வரைக்கும் நம்மளோட குறிக்கோள்ல இருந்து நம்ம கவனம் சிதறவே கூடாது. அடுத்தது, பயம் என்ற சொல் கழுகின் அகராதியிலே கிடையாது. அதோட இரை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் கடைசி வரை, இரையை அடையும் வரை போராடும். இங்க நிறைய வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படித்தான். அவர்கள் வாழ்வில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், அவர்கள் எதிரி எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் கடைசி வரை, வெற்றி அடையும் வரை எதிர்த்து போராடுவார்கள். அதுதான் அவர்களின் வெற்றிக்கான ரகசியம். கழுகை போல் நாமும் பயப்படாமல் எதிர்த்து வெற்றிக்காக போராட வேண்டும். 4, கழுகுகள் மிக உறுதியான மனதை கொண்டது. எந்த அளவுக்குனா, மழையோ புயலோ வந்தா மற்ற பறவைகள் மரக்கிளைகளை தேடி ஒளியும். ஆனா கழுகு அதோட ரெக்கைய பலமா விரிச்சு புடிச்சு பலமான காத்த பயன்படுத்தி மழைய தந்துட்டு இருக்க மேகத்துக்கு மேல போய் பறக்கும். சவால்களும் தடைகளும் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அவற்றை பார்த்து ஓடி ஒளியாம கழுகை போல் அவற்றை பயன்படுத்தி நம் சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பண்பு நமக்கு சொல்லித்தர பாடம். அடுத்தது, மிக சிறந்த 5வது மனநிலை. கழுகு இறந்து கிடக்கும் இரையை எப்போதும் உண்ணாது. ஏன், அது வேட்டையாடி வைத்த மிச்சத்தை கூட உண்ணாது. ஒரு முறையும் புதிதாக வேட்டையாடி தான் உண்ணும். நம்மளோட வெற்றி நம்மளோட உழைப்பில் வந்ததா இருக்கணும். யாரும் நமக்கு பரிசளித்ததா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட பழைய வெற்றிகளை நினைத்து போதும் என்ற மனநிலைக்கு வரக்கூடாது. புதிய புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். புதிய புதிய வெற்றிகளை நம் கணக்கில் எழுத வேண்டும். புதிய வரலாற்றை படைக்க வேண்டும். இதுதான் கழுகு நமக்கு சொல்லித்தரும் 5வது பாடம். 6வது மனநிலை. கழுகுகள் தன்னோட கூட்டுல இருக்க மிருதுவான இறகுகள், புற்களை அகற்றிவிடும். ஏன் தெரியுமா? அப்பதான் அதோட குஞ்சுகள் நம்மளோட கூட நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்காம எழுந்து சீக்கிரமா பறக்க ஆரம்பிக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இப்ப இருக்க மாதிரியே இருந்தெல்லாம், நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேணாம்னு நினைச்சோம்னா நம்மளோட வளர்ச்சியும் அப்படியே தான் இருக்கும். வளரவே வளராது. நம்ம எப்ப கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அப்பதான் நம்மளோட சக்திகள் அதிகரிக்கும், நம்மளோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். கழுகு குஞ்சுகள் பறக்க ஆரம்பிச்சது போல. கடைசியான மிக முக்கியமான மனநிலை. வயதான கழுகுகளுக்கு அதோட இறகுகள் வலு இழந்துவிடும்.
அதனால உயரமா வேகமா அதால பறக்க முடியாது. அப்ப அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? பாதுகாப்பான இடத்துக்கு போய் அதோட வலு இழந்த இறகுகளை அதோட உடல்ல இருந்து அதே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம வலு இழந்த அதோட அலகு நகங்களை பாறையோட மோதி முட்டி உடைக்க ஆரம்பிக்கும். உயிர் போகும் அளவுக்கு வலி இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் இதை செய்யும். பிறகு புதிய இறகுகள் நகங்கள் அலகு வர வரைக்கு காத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பறந்ததை விட வேகமா, இதுக்கு முன்னாடி பறந்ததை விட உயரமா பறக்க ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட நம்ம வெற்றிக்கு தடையா இருக்க பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். ஆம், வலியுடன் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் மாற்றிவிட்டால் கழுகை போல் நம் வாழ்வும் உயர்ந்து நிற்கும்.